வணக்கம் நண்பர்களே. ஒரு வினோதமான ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு கூட்டாளிகள் ஒரு அமைச்சரோடு சேர்கிறார்கள். அவர் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு பெயர் வாங்கினவர். பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன், மதுரையினுடைய மத்திய தொகுதி எம்எல்ஏ, அமைச்சராக இருக்கிறார், மாநில அமைச்சராக இருக்கிறார். அவருடைய பாரம்பரியமான அரசியல் குடும்பம் ஒருவரிடம் கையேந்தி முறைகேடாக பணம் பெற்றுத்தான் வாழ வேண்டும் என்ற பொருளாதார தேவை அவருக்கு கிடையாது. 2 காரணங்கள். ஒன்று, அவர் பொருளாதார ரீதியாக ஒரு வளமான இடத்தில் இருப்பவர். இன்னொன்று, அவர் அரசியல் பாரம்பரியம் உள்ளவர். ஆனால் அவர் ஏன் கயவர்களையும் கபடதாரிகளையும் இவர் பெயரை பயன்படுத்தி காசு முறைகேடுகள் செய்பவரையும் பணப்பலன்களை பெறுபவர்களையும் ஏமாற்றி பிழைப்பவர்களையும் சுற்றி ஏன் வைத்திருக்கிறார் என்று தெரியாது. நான் பள்ளிவேல் தியாகராஜன் அவரோட சுற்றி இருக்கவங்க பூரா கபடதாரிகள், வேஷம் போடுறவங்க, ஃப்ராடு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் நான் பார்த்த வரையில் சமீபத்து ஒரு செய்தி வந்த வரையில் என்னுடைய நேரடியான அனுபவத்திலும் நான் சொல்கிறேன். ஒரு உதாரணம் எடுத்துக்கிடுங்க. மேயர் அவர் பரிந்துரை பண்ண பெண்மணி தான். இப்போ மதுரை மேயராக இருந்து இப்போ வெளியிருக்காங்க. அந்த பெண் மேயருடைய கணவர் 200 கோடி ரூபாய் சொன்னது இன்னும் நிரூபிக்கப்படலை. கூடுதலாகவும் இருக்கலாம், குறைச்சலாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த ஊழல் செய்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முகாந்தர் இருந்ததுனால தான் அவரை சிறைவாசத்துக்கு அனுப்புனாங்க. திரும்பி வந்திருக்கிறாரு. ஏதோ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். பரிந்துரைத்தவர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன். அதுக்காக பரிந்துரைத்தவரே இதில் இந்த ஊழலில் ஈடுபட்டார்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னா எப்போதுமே நாம் சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருக்க வேண்டும். இவர் கயவர் என்பதை கண்களால் அறிந்து நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அவரும் மனிதர் தான். ஆனால் இப்படிப்பட்டவரையெல்லாம் அவர் ஒருத்தர் அப்படின்னா பரவாயில்ல. அவருடைய பிஏ ஒருத்தர் இப்போ தான் ரிமாண்ட் ஆகியிருக்கார். பள்ளிவேல் தியாகராஜன் அவருடைய பிஏ, அவர் மனைவி, எல்லாரும் இவர் பெயரை பயன்படுத்தி, அப்போ ஒரு விஷயம் புரியுது. இவர் பெயரை பயன்படுத்தி ஏதோ ஒரு கூட்டம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக மேயரில் ஆரம்பித்து மதுரை மாநகராட்சியில் இவர் பரிந்துரைத்து பணியில் அமர்த்திய பல பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அடிக்கும் கொள்கைகள், அவர்கள் எத்தனை கீழ்த்தரமானவர்கள். இவர் யாருக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்தாரோ, இவர் எக்ஸ்னு ஒரு பதவி வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? பிடிஆருடைய ஆள் நான், அந்த பதவி வாங்க போகிறேன், இந்த பதவி வாங்க போகிறேன். உதாரணமாக ஒரு வழக்கறிஞராக இருந்தாருன்னா நான் பிபி ஆக போகிறேன், அவர் பிடிஆர் பரிந்துரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவர் பேரை பயன்படுத்தி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்களை அடையாளம் தெரியுமா அவருக்கு? பிடிஆருக்கு இவரை எப்படி மக்கள் நம்புவாங்க?